₹3500 பாருங்க அந்த ரெண்டு சேவையிலும். $6000 காரு கிட்ட நிற்கும் இந்த இடத்துல மட்டுமே. சரிங்க, இங்கே வந்து இப்போ பொங்க ஆரம்பிக்கணும். தாய்க்கு ஒரு பாம்பும் ஒரு பொம்பளை பிள்ளையும் பிறந்தது. இதில் வந்து ஆம்புலன்ஸ் வந்து போய்கொண்டிருக்குது. இருக்கு பாருங்க. இப்போ நான் 300 வருஷம் வரைக்கும் இது கனகாலம் நாங்களே எங்கே முறை வழியை நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னாண்டா புதூர் நாகதம்பிரான் கோயிலில் தான் நிற்கிறேன். ஏன் இங்கே இன்றைக்கு வந்தேன்டா, இங்கே வந்து இன்றைக்கு அதாவது வருடாந்த பொங்கல் விழா நடைபெற்று கொண்டிருக்குது. அதோட நிறைய பக்தடியார்கள் வந்து பொங்கி கொண்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ காவடி, பறவை காவடி, மற்றது பால் குடம் எல்லாம் எடுத்துக்கொண்டு நிறைய பக்த அடியார்கள் வந்து கொண்டிருந்தவை அதெல்லாம் அந்த காணியில் போட்டிருக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பறவை காவடி போது பாருங்க. புள்ளைய வச்சு கொண்டு போகிறாரு பாருங்க பறவை காவடியில். புதூர் நாகதம்பிரான் நுழைவாயில். இதில் வந்து பாருங்க வாகனம் இப்படி போய்கொண்டிருக்கணும் பாருங்க. தொடர்ந்து இதில் வந்து உள்ளே வந்து நாங்கள் ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட போகணும். தொடர்ந்து சரியான டிராஃபிக்காக தான் இருக்குது. தொடர்ந்து வாகனம் போய்கொண்டே இருக்கும் பாருங்க. இவ்வளோ பேர் போய்கொண்டிருக்கணும். வந்து நாகதம்பிரானுக்கு போகிற பாதை வந்து சரியான கவலைக்கிடமான பாதை. ஃபுல்லாகவே மண் ரோட் தான். போகிறது கஷ்டம்தான். மழை காலத்தில் வந்தால் இன்னும் கஷ்டம் தெரியும் அதனால் போகிறது. நிறைய வாகனங்கள் போய்கொண்டிருக்கு தொடர்ந்து. நல்ல மாலை பொழுது நல்ல ஒரு அழகாக இருக்குது பாருங்க. இது பாருங்க போலீஸ் இந்த சிசிடிவி கேமரா வாகனம் ஒன்று நிற்குது. போகிற வழியை பாருங்க இப்படி புழுதி பறக்குதுண்டு. அவ்வளோத்துக்கு சரியாக டஸ்ட்டாக இருக்குது. மண் ரோட் இடத்துல சரியான இதாக இருக்குது, புழுதியாக இருக்குது. பாருங்க டிராக்டர்ல எல்லாம் மக்கள் போய் கொண்டிருக்கிறான். இப்போ நாங்கள் 2 பேரும் தான் பைக்கில் போய் கொண்டிருக்கிறோம். சரியான புழுதியாக வர இருக்கு பாருங்க. உங்களுக்கு பார்க்க தெரியுமா அப்படி இருக்கட்டும் புழுதி. பாருங்க நிறைய லைட் எல்லாம் போட்டு வச்சுக்கணும். சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா குதிரை சவாரி செய்கிற இடமா, அதாவது போஸ்ட் ரைடிங் செய்கிற இடம் பாருங்க எப்படி இருக்குண்டு. சும்மா லைட் எல்லாம் போட்டு சும்மா கலர்ஃபுல்லாக மின்னி கொண்டு இருக்குது. பாருங்க உள்ள குதிரையில் நிற்குது. உள்ளே போனால் பார்க்கலாம், வேணா விடுவாங்களோ தெரியல. வெளியில் பாருங்க, வெளியில் 2 குதிரை நிற்குது. நான் வந்து கோயிலுக்கிட்ட வந்துட்டேன். உங்களை பாருங்க வாகனங்கள் பார்க் பண்ணி நிற்குது. பாருங்க பஸ் நிற்குது பாருங்க. சும்மா அடிக்கி வச்சிருக்கேன் லைனுக்கு. குறைஞ்ச ஒரு 6000-7000 காரு கிட்ட நிற்கும் இந்த இடத்துல மட்டுமே.
எனவே அடியார்களே உங்களால் என்ற உதவிகளை புரிந்து எம்பெருமானுடைய ஆணையர் வந்து இந்த பைக்கை வந்து பார்க் பண்ணி போட்டேன் பாருங்க, இவ்வளோ பைக் நிற்குதுன்னு பாருங்க இந்த இடத்துல. சும்மா என்னென்று சொல்கிறது, லட்சக்கணக்கில் நிற்குது பைக். அவ்வளத்து பக்த அடியார்கள் வந்திருக்கணும் கோயிலுக்கு. ஆலய வளாகத்தினுள் வியாபாரத்திற்காக நிறுத்தப்பட்டுள்ள அனைத்து வாகனங்கள் இதில் வந்து ஆம்புலன்ஸ் வந்து போய்கொண்டிருக்குது. வழியில் பாருங்கோ 2 பக்கம் நல்ல விளையாட்டு ஜாமான் கடையெல்லாம் திறந்திருக்கணும். இதோட இங்கால பாருங்கோ உடுப்பு கடையெல்லாம் திறந்திருக்கணும். இந்த டைமில் தான் வந்து இவங்களுக்கு வியாபாரம் ஓடும், அதனால் வந்து கடையில எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. பாருங்க மாங்காயில இருந்து மாம்பழம் வரைக்கும் இருக்கு பாருங்க. இங்க அது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. தயவு செய்து அந்த ஐஸ்கிரீம் வாகனம் அது மாத்திரமல்ல ஏனைய வாகனங்களையும் உள் நுழைவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதற்கு பொறுத்த போலீஸ் வந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து கோயிலுக்கிட்ட நடந்து தான் போய் கொண்டிருக்கோம். இப்போ குறைஞ்சது நாங்கள் 1 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்துட்டோம் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு. இங்கே வந்து தண்ணி எல்லாம் அடிச்சிருக்கேன் பாருங்க, அந்த புழுதி பறக்காமல் இருக்கிறதுக்கு. இடி வாரது என்ன வந்து அன்னாசி பழம் வாங்கி தந்த இந்த கடையில். எவ்வளோ அன்னாசி பழம்? இது என்ன 300 ரூபாயா? 200 ரூபாயா? வேறு 200 ரூபா வேறு அன்னாசி பழம். நல்லா இருக்கு. ரம்புட்டான் வாங்கியிருக்கோம். தொடர்ந்து ஆக்கள் எப்படி வந்து கொண்டிருக்கணும் வண்டு. தொடர்ந்து ஃபுல்லா கடை தான் வந்து கொண்டிருக்கு. நாங்கள் நடந்து வந்து கொண்டே இருக்கோம் நியாயமான தூரத்துக்கிட்ட. தொடர்ந்து கடையாகவே இருக்குது. நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க கோயில் தெரியுது. சும்மா லைட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது பாருங்க. கிட்ட போய் காட்டுறேன். இந்த ஆலயத்துக்கு முன்னுக்கு வந்துட்டோம் பாருங்க. சும்மா எப்படி லைட் வேலை நடந்திருக்குன்னு பாருங்க ஃபுல்லாகவே. இதில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று போய் கொண்டு இருக்குது. மற்றும் சட்டவிரோத பொருட்களுடன் நிகழ்ச்சிக்கு வருவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. விழாவில் கலந்து கொள்ளும் காலப்பகுதியில் உங்கள் வீட்டில் பாதுகாப்பு தொடர்பாக தண்டனை கொள்ளவும் அல்லது உறவினர்களுடன் பாதுகாப்பை விதிக்கப்பட்டுள்ளது. கோயிலுக்குள்ள போற நுழைவாயில் பாருங்க எப்படி இருக்குண்டு. கற்பூரம் எரிக்கிற இடத்த பாருங்க எப்படி இருக்குண்டு. அனலா எரிஞ்சு கொண்டு இருக்கு பாருங்க. பெரிய ஒரு தொட்டி மாதிரி கட்டி இருக்கி நம்ம பாருங்க.
ஆக்கள் கற்பூரம் போட்டு கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து. இப்போ நாங்கள் வந்து ஆலயத்துக்குள்ளே போக போகிறோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடாக இருக்குது பாருங்க. உள்ளே போகிறதே எனக்கு கொஞ்சம் நெரிசலாக தான் இருக்குது. இதில் வந்து பாருங்க அர்ச்சனை நடந்து கொண்டு இருக்குது. வந்து பாலஸ்தானம் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. கோயில் வந்து கட்டி கொண்டிருக்கீங்கன்னா வேலை நடந்து கொண்டிருக்கு போல பார்க்கவே தெரியுது பாருங்க. ஒரு கிராமம் வந்து ஏனையன் ரோட்டில் 127வது கிலோமீட்டர் மைல் கல்லில் அமைந்து உள் கிராமத்துக்கு 5.5 கிலோமீட்டர் வரணும் உள்ளுக்கு. இந்த கிராமம் கிட்டத்தட்ட 350 வருடங்களுக்கு மேற்பட்டவை. இது ஆரம்பம் வந்து புளியம்பக்கனையில் இருந்து இந்த ஊருக்கு வந்த வரலாறு தான் எங்களுடைய அப்பாவே சொல்லி கொண்டிருப்பேன் நடு. இப்போ அதே இதில் வந்து நாங்கள் அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டு வரோம். ஆலயத்துக்கும் புளியம்பொக்கன் ஆலயத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னன்னு சொல்லுங்க. சம்பந்தம் என்னென்னு சொன்னால் இது புளியம்பொக்கனையில் வந்து ஒரு தாய்க்கு ஒரு பாம்பும் ஒரு பொம்பளை பிள்ளையும் பிறந்து அப்படியே வளர்ந்து கொண்டு வர காலத்தில் சின்ன பருவத்தில் அவள் கூட்டைக்குள்ளே விளக்கு மாறு தட்டுப்பட்டதால் கோவிச்சு கொண்டு வந்த மாதிரி தான் வரலாறு சொல்லி கொண்டு இருந்தது. அப்படியே வந்து இந்த புதூரில் வந்து குடியேறி இருந்து அவர் வந்து அந்த புயர் வந்து பாம்பொண்டை அவர் கொண்டு போனார். இந்த இடத்துல தான் வந்து இருந்தாண்டு இப்போ இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சதா இந்த கோயில் உருவாக்கிய அப்பாவே காலத்தில் அவர் கனவுல சொல்லி அவர் அங்கே புதுப்பலகுளம் பண்ணி சொல்லி இந்த ரோட்டில் வந்து ரயில்வே பக்கத்தில் தான் அவர் குடியிருந்தது. அவர் கனவுல சொல்லித்தான் அவர் புறப்பரி ஆக்களோட வந்து தேடித்தான் இந்த இடத்தை கண்டுபிடிச்சு புறா அதில் அந்த நேரத்தில் ஒரு ஹோட்டலில் போட்டு அப்படியே செய்த ஒன்று வந்து அவர் புறா அந்த கிராமத்தை விட்டு இங்கே வந்து குடியேறினார். அப்படியே அந்த காலத்தில் இருந்து இந்த விஷங்கலைச்சால் இந்த கோயில் மருந்து எடுத்து போய் அப்போ அந்த நேரங்களில் ஆஸ்பத்திரியை கொண்டு வர இல்லை, கோயிலில் தான் அந்த சுகப்படுத்துறது அப்படி புதுமையாக தான் இருந்தது. ரொம்பவும் புதுமையாக தான் இருக்குது. இதை மட்டும் சொல்லுவோம். இந்த பெரும்பொங்கல் முடிஞ்சு ஆவணி மாதத்தில் தான் இந்த கோயில் கும்பாபிஷேகம் செய்கிறதுக்காக எதிர்பார்த்துருக்கிறோம். இனி அதை அவற்றை கிருப்பி என்ன மாதிரியோ அதை பற்றி தெரியலாது. ஆவணி மாதம் நம்பிக்கை செய்வோம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த வருடம் ஆவணி மாதம் 2026 ஆவணி வந்து கோயிலுண்ட தலை விரிச்ச மரம். சரி வாங்க நாங்கள் போய் கிட்ட போய் பார்த்து கொண்டு வருவோம். பாருங்க இதான் வந்து தலை விரிச்சான். கீழே பாருங்கோ நாகம்மாண்ட சிலையில் நாம் வச்சிருக்கணும். கேமரா காலம் 7 தலைமுறைண்டா வரும். ஒரு தலைமுறை வந்து எத்தனை வருடம்? 100 வருடம். அப்படிதான் இந்த மரம் இருக்கு. இப்போ இப்போ நாங்கள் 300 வருஷமாக இருக்கணும். இது கணக்காலம் நாங்களுக்கு 60 வயசுல
200 வருஷம் 200 வருஷம் இருக்கு. தொடர்ந்து பக்த அடியார்கள் வந்து கொண்டே இருக்கிறோம். இதில் இதில் பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு ஏற்றி கொண்டிருக்கணும் பாருங்க. இதில் பாருங்க அம்மன் சிலையும் நாகத்தின் சிலையும் வச்சிருக்கணும். அப்படி எங்கால வர பக்தடியார்கள் வந்து இருக்கிற திருநீரை வந்து பூசிக்கொண்டு போயினோம் பாருங்க. திருநீரையும் பூவையும் எடுத்துக்கொண்டு போயினோம். இந்த வெளியில பாதிக்காண்டா அந்த யாசகம் கேட்கிறாக்கள் இருக்கின பாருங்க. ஆடுகள் கோழிகள் வந்து ஏலம் போட போய் நம்ம சரி அதையும் போய் பார்ப்போம். என்னம்மா ஏலம் போடுங்க வந்து அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா இன்னொரு காவடி டீம் ஒன்று வந்துருக்கு. வாங்க அந்த காவடியை போய் பார்ப்போம். காவடியை பார்த்துக்கொண்டு அப்படி ஏலத்துக்கு போவோம். பாருங்க சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் காவடி கொண்டு வரீங்க பாருங்க. சின்ன பிள்ளையில எல்லாம் காவடி எடுத்து கொண்டு வரீங்க. இப்படி எங்களை பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பால் குடம் எடுத்து கொண்டு வரீங்க பாருங்க. சேவல் வந்து ஏலத்தில் விட்டு கொண்டிருக்கிறோம். சரி வாங்க என்ன விலை போகுதுன்னு பார்ப்போம். $3600 போயிருக்கு பாருங்க அந்த ரெண்டு சேவலும். ஏன்னா இந்த இதுகள் வந்து கிட்ட கொண்டு காட்டினா வாயிலன்ஸ், அதனால நான் உங்களுக்கு தூரத்தில் இருந்து காட்டுறேன். $3500 போயிருக்கு பாருங்க அந்த ரெண்டு சேவலும். பாருங்க $3800 போயிருக்குது. அப்படி அங்கால நிறைய கோழிகள் இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாவே கோழி தான். அந்த கூடு ஃபுல்லாவே பாருங்க கோழி சேவல் எல்லாமே நிக்குது. உடனடியாக காரியாலயத்தில் அருகிலே வந்து சேர்த்து கொள்ள. அடுத்த ஒரு அறிவித்தல் ஓமந்தை பரநாட்டக்கள் சேர்ந்த சிவிலுடைய ரகசிய போலீசாக கடமையில் ஈடுபட்டுள்ளதால் ரகசிய தகவல்படி ஆலயத்திற்கு உள்ளே 2 சம்பவங்கள் நிகழ வாய்ப்புகள் இருப்பதாக அறிய கிடைத்துள்ளது. எனவே அனைவரும் தங்களது ஒருமதி மிக்க ஒழுக்கமாக
பின்வீதியில் வந்து பக்தர்கள் பாருங்க பொங்கல் எல்லாம் பொங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க பொங்கி கொண்டிருக்கணும். பாருங்க இங்கே வந்து இப்போ பொங்க ஆரம்பிக்கணும். கேடிஆர் வந்து பொங்கல் வாங்கி கொண்டிருக்கார். எல்லாம் சேர்த்து வாங்க பாருங்க. ஓ சேர்த்து வாங்க. சொல்லுதா பார்த்து இன்னொரு வேலையில் வாங்குங்க. ஒரு அக்கா வந்து பறவைக்காவடி எடுத்து கொண்டு வாரா.